கம்பன் பட்டிமண்டபம் எப்படி நடக்கணும்னு சொல்லியிருக்காங்க. நான் கேட்குறேன், இன்னைக்கு இலக்கிய உலகத்தில் கம்பன் சொன்ன மாதிரி பட்டிமன்றம் நடக்குதா? அதோடய முடிஞ்சு போலியா? பன்னரும் கலை தெரி பட்டிமண்டபம் தானே. பட்டிமண்டபம் விளையாட்டா நினைக்கிறியான்னு கம்பன் கேட்கிறான். பன்னரும் கலை தெரி பட்டிமண்டபம் என்றால் குன்றக்குடி அடிகளார் சொல்லுவாருங்க, ஒரு பட்டிமண்டபம்னா 2 அணி 3 அணியா இருந்து பேசினா ஒரு பொருளை வெவ்வேறு கோணத்தில் எப்படி பார்த்து உண்மை பொருளை கொண்டு வருவது என்பதுதான் பட்டிமண்டபம். நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சே அது நடந்ததா இல்லையா? ஆசாங்க நடத்தி காட்டினாரா இல்லையா? குன்றக்குடி அடிகளார் நடத்தி காட்டினாரா இல்லையா? திருக்குறளார் நடத்தி காட்டினாரா இல்லையா? கம்மனடிப்படி நடத்தி காட்டினாரா இல்லையா? திருச்சி ராதாகிருஷ்ணன் நடத்தி காட்டினாரா இல்லையா? இன்னைக்கு மாதிரி துணுக்கு தோரணங்களா நடத்துறது தான் பட்டிமண்டபமா? 4 ஜோக் அடிச்சு நீங்க எந்த தொலைக்காட்சி, இந்த தீபாவளி பொங்கல் சமயம்னா நீங்க நல்ல புத்திசாலித்தனம் செய்யணும்னா டிவி ஆஃப் பண்ணி அதுக்கு மேல ஒரு துண்டு போட்டு வச்சிடணும். சும்மா கூட ஆஃப் பண்ணி வைக்கக்கூடாது. பட்டிமண்டபங்களாங்க தலைப்பா, அதுல பேசுறதா, அது ஜோக்கா? அதான் பன்னரும் கலை தெரி பட்டிமண்டபமா? அப்ப கம்பன் சொன்ன இலக்கிய உலகம்னா எப்படி இருக்கணுமா? இங்க பாருங்க, பொருந்திய மகளிரோடு வதுவையில் பொருந்துவாரும் ஒரு வரி கம்பன் சொல்றான். பொருந்திய மகளிரோடு வதுவையில் பொருந்துவாரும் மனது ஒத்த எல்லா நிலைகளிலும் ஏற்றுக்கொள்ளத்தக்க பெண்களோடு மகிழ்ந்து இருக்கக்கூடிய ஆண்கள். இன்னைக்கு ஒருதலை காதல்லே லவ் பண்ணிட்டு ஆசிரியர் தூக்கி ஊத்துற, பெட்ரோலை ஊத்தி கொளுத்துறான், என்ன காதலிச்சுட்டு இன்னொருத்தன் கூட வாழ்வியான்னு கேட்கிறான். பொருந்திய மகளிரோடு வதுவையில் பொருந்து என்ன நெறிங்க கம்பன் சொன்னா? அடுத்த வரி சொன்னா, மேல பருந்து பறக்குதுன்னு வச்சுக்கோங்க, வெயில் நேரம், நல்ல வெயில் நேரம், சூரியனை பூமி திருப்பி சுடும் வெயில் நேரம், அப்படிதானுங்களே. மேல வந்து பருந்து பறக்குது. அந்த பருந்து பறக்கிறப்ப கீழே நிழல் விழுது பூமியில. பருந்து மேல பறக்குது, கீழே நிழல் விழுது. பருந்து எவ்வளவு வேகம் போகுமோ அவ்வளவு வேகம் நிழல் கூடவே போகும். உண்மையா இல்லைங்களா? இந்த உதாரணத்தை கம்பன் சொன்னான். எப்படி சொல்றான்? மேடையில் ஒரு விஷயம் இலக்கிய உலகில் பேசுறதுன்னா பேசுறவன் அவனுடைய பேச்சும் அவனுடைய செயலும் ஒரே மாதிரி இருக்கணும். ஒன்று. ரசிக்கிறது எப்படி இருக்கணுமா? மேடையில் ஒருத்தர் பேசுறார், அவர் கூடையே ஆடியன்ஸ் பயணிச்சு வரணுமா? இப்ப நான் பாட்டு சொல்றேன், பருந்தோடு நிழல் சென்றன இயல் இசை பயன் துய்ப்பாரும் என்று. பருந்து போறப்ப நிழல் போற மாதிரி மேடையில் இருக்கிறவங்களும் கீழே இருக்கவங்களும், மேடையில் பேசுறவனுடைய சிந்தனை, மேடையில் பேசுறவனுடைய செயல் எவ்வளவு உண்மையா இருக்கணும்னு கம்பன் பேசுகிறான். காதைகள் சொறிவன செவி நுகர் கனிகள் என்ன வார்த்தை சொல்றாங்க? நல்ல செவி நுகர் கனிகள். பழம் வாய் வழியா சாப்பிடுற, காது வழியா சாப்பிடக்கூடிய பழம். நெறி சார்ந்த இலக்கியம், நெறி சார்ந்த இலக்கியம், நெறி சார்ந்த இலக்கியவாதிகள். பாரதி சாட தயாரா இருந்தான். பாரதியை பத்தி கூட அக்கா சொன்னாங்க. எங்க பாஞ்சாலி சபதத்தில் அவன் பேசுகிறான், அறம் இல்லாமல் ஒரு இலக்கியம் இருக்க முடியுமா? பாஞ்சாலிய துச்சாதனன் துணிய தலைமுடிய பிடிச்சி தெருவில் இழுத்துட்டு வர்றான். பாரதி எழுதுகிறான், நீண்ட கரும் குழலை நீசன் கரம் பற்றி முன்னெழுத்து சென்றான், வழிநெடுக மொய்த்தவராய் என்ன கொடுமை இது என்று பார்த்திருந்தார், ஊரவர்தம் கீழ்மை உரைக்கும் தரமாமோ வீரமிலா நாய்கள். நம்மளதான் வீரமிலா நாய்கள் விலங்காம் இளவரசன் தன்னை மிதித்து தராதலத்தில் போக்கியே பொன்னை அவள் அந்த புறத்தினில் சேர்க்காமல் நெட்டை மரங்களென நின்று புலம்பினார், பெட்டை புலம்பல் பிறருக்கு துணையாமோ. கேட்டானா இல்லையா? பாரதி பாப்பைய பேசினான் அந்த அறத்தை. ஆனால் மேடையில் நின்று
இதுதான் அறம் என்று சொல்லக்கூடிய தன்மை இழந்து விட்டோம் அல்லவா சார். நான் ஒன்று சொல்கிறேங்க, இங்கே தான் நம்ம எட்டயபுரத்தில் பாரதியாருடைய 100ஆண்டு விழா நடக்குது. நான் மாணவனாக கலந்துக்கிறேன், யோகேஷ் அளவுக்கு தான் இருப்பேன். குன்றக்குடி அடிகளார் தலைமை அமைச்சர்கள் பேசுகிறாங்க. அந்த அமைச்சரில் காளிமுத்துன்னு ஒரு அமைச்சர் இருந்தார், ஞாபகம் அவங்களுக்கு, மதுரையை சேர்ந்தவர், அவர் பேசுகிறார். முன்னால் அவர் பேசுகிறார், தமிழர்கள் எவ்வளவு பெருமை வாய்ந்தவங்க தெரியுமா, எப்படியெல்லாம் இருந்தோம், இன்னைக்கு அதெல்லாம் மாறிடுச்சின்னு காளிமுத்து பேசுகிறார். அடுத்து அடிகளார் தீர்ப்பு தலைமுறைக்கு போகிறார். சொன்னார், அமைச்சர் அவர்களே, அன்றைக்கு இருந்த தமிழனை இன்றைக்கு இருக்கக்கூடிய தமிழன் அண்ணாந்து பார்க்கிறான். அவர் இந்த வார்த்தையை பயன்படுத்து, அண்ணாந்து பார்க்கிறான். இதை கெடுத்தது யார்? ஆட்சி பொறுப்பிலே இருக்கிறவர்கள் மக்களுக்கு உரிய நெறிகளை தர மறந்தால் சமுதாயம் என்ன ஆகும் என்பதனை நாம் சந்தித்துக் கொண்டிருக்கிறோம் என்று ஆட்சியாளர்களுக்கு மத்தியிலே பேசின துறவி குன்றக்குடி அடிகளார். துறவிக்கு வேந்தன் துரும்பு என்பதை அன்று கண்ணார கண்டேன். ஆனால் ஒரு கூட 100 ரூபாய் 200 ரூபா கொடுத்தா என்ன வேணா பேசுவார்ன்ற நிலைமை நல்லதா சொல்லுங்க, அவ்வளோதான். அதுக்கு மேலே அதை பற்றி பேசினா நல்லா இருக்காது. ஆன்மீக உணர்வு, ஆன்மீகம். எங்கள் ஐயா பேச்சை பற்றி நான் பேச முடியுமா? ரொம்ப அழகாக நான் ஒரே ஒரு பாட்டை சொல்கிறேன். ஆன்மீகத்துக்கு அவன் கல்லிடை பிறந்து போந்து கடலிடை கலந்த நீத்தம்ன்ற பாட்டாகட்டும், அதை தான் பொங்குபல சமயம் நதிகளெல்லாம் வள்ளலார் சொன்னதுலேருந்து ராமன் என்பது கங்கை நதி கண்ணதாசன் சொன்னது வரையில் எல்லாரும் சொன்னது ஒன்று தான். நிறைய நதி வருது, வந்து கடலில் போய் கலக்குது, அந்த மாதிரி தான் கடவுள். சரி, ஒன்று சொல்லுகிற அதே மாதிரி இங்கே அறநதிகன் உலகளந்த அரியதிகன் சிவனையும் நம்ம திருமாலையும் ஒரே மாதிரி தானே வைத்து பார்க்கிறான். அதையெல்லாம் தாண்டி ஒரு பாடல் அயோத்தியா காண்டத்தினுடைய கடவுள் வாழ்த்தை எடுத்து படிச்சு பார். கம்பன் எவ்வளவு நடுநிலைமையான். பாரதி பேசவில்லையா பின்னால்? அதுதான் ஆத்தி சூடி இளம்பிறை அணிந்து மோனத்திருக்கும் முழுவெண் மேனியான் கருநிறம் கொண்டு பார்க்கடல் மிசை கிடப்போன் மகமது நபிக்கு மறையருள் புரிந்தோன் இயேசுவின் தந்தை என பல மதத்தினர் ஒரு வகத்தாலே உணர்ந்து உணராது பல வகையாக பரவிடும் பரம்பொருள் ஒன்று. கம்பன் பேசுறாங்க. நம்ம யுத்தகாண்டத்தினுடைய வாழ்த்து பாடலை எடுத்து பாருங்க. கடவுள் வாழ்த்துல ஒன்றே எண்ணின் ஒன்றே பல என்று உரைக்கின் பலவேயாம், அன்றே எண்ணின் அன்றேயாம், ஆமே எண்ணின் ஆமேயாம், இன்றே எண்ணின் இன்றேயாம். கடவுள் இல்லைன்னு சொல்றானா? இல்லாமே போட்டுட்டா விடுறா. உளது என்று உரைக்கின் உளதேயாம். நன்று நமக்கு குடி வாழ்க்கை, நமக்கு இங்கு என்னோ பிழைப்பமாடே, வேலையை பாருங்கடா என்பதை போல கடவுள் இருக்கிறான்னா இருக்கட்டும், இல்லைன்னா இல்லாம போட்டோம், ஒருத்தன்னா இருக்கட்டும், இப்படிதான் இருப்பான்னா இருக்கட்டும், அது ஒரு சிக்கல் அல்ல என்று சொல்லக்கூடிய துணிவு, ஆன்மீக துணிவு அவனுக்கு இருந்தது.